ராம் இயக்கத்தில் சிவா நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 3BHK திரை விமர்சனம். சித்தார்த், சரத்குமார், தேவயானி, யோகி பாபு, மீதா ரகுநாத், சைத்ரா மற்றும் பலர் நடிப்புல ஸ்ரீ கணேஷ் இயக்கத்துல அம்ரித் ராம்நாத் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் 3BHK. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். மனைவி, ஒரு மகன், ஒரு மகள் என்று அளவான குடும்பம். குறைவான வருமானத்தோடு வாழும் சரத்குமார் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதே சமயம் தன்னை போல் தனது மகனின் வாழ்க்கை இருக்கக்கூடாது என்பதற்காக தனது சக்திக்கு மீறி மகனின் படிப்புக்கு செலவு செய்கிறார். வீடு வாங்கும் அவரது முயற்சி பல இடையூறுகளால் தொடர்ந்து தோல்வியில் முடிந்தாலும் தனது மகன் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார். ஆனால் அவரது மகன் சித்தார்த் படிப்பு மற்றும் பணி இரண்டிலும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாமல் சராசரி மனிதராக இருப்பதால் தந்தையின் நம்பிக்கையை காப்பாற்ற முடியாமல் திணறுகிறார். அப்பாவின் சொந்த வீடு கனவு மகனின் கனவாக மாறினாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் நிறைவேறாத கனவாகவே பயணிக்க இறுதியில் என்னானது என்பதை நடுத்தர குடும்பத்தினர் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களோடு சொல்லியிருப்பதுதான் 3BHK. வாசுதேவன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சரத்குமார் அழுத்தமான வேடம் என்பதால் அளவாக நடித்திருப்பது பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் படம் முழுவதுமே ஒரு வித இறுக்கத்துடன் நடித்திருப்பது செயற்கைத்தனமாக இருக்கிறது. சரத்குமாரின் மகனாக நடித்திருக்கும் சித்தார்த் குடும்பத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாமல் என்ற ஏக்கத்தையும் தொடர் தோல்வியால் துவண்டு போவதையும் தனது நடிப்பில் நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். சரத்குமாரின் மனைவியாக நடித்திருக்கும் தேவயானி அதிகம் பேசவில்லை என்றாலும் தனது முக பாவனைகள் மற்றும் உடல் அசைவுகள் மூலமாகவே நடுத்தர குடும்ப தலைவிகளின் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். யோகி பாபு ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் சிரிக்க வைக்கிறார். அம்ரித் ராம்நாத் இசையில் பாடல்கள் அனைத்தும் முணுமுணுக்க வைப்பதோடு கதை களத்தை பிரதிபலிக்கும் வகையில் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர்கள் தினேஷ் கிருஷ்ணன் பி மற்றும் ஜித்தின் ஸ்டானிஸ்லாஸ் நடுத்தர குடும்பத்தின் வாழ்வியல், கதைக்களம் மற்றும் கதை மாந்தர்கள் என அனைத்தையும் மனதுக்கு நெருக்கமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். எளிமையான கதை என்றாலும் திரைக்கதையில் இருக்கும் உணர்வுகளையும் கதாபாத்திரங்களின் மன போராட்டங்களையும் பார்வையாளர்களிடம் கடத்தும் விதத்தில் காட்சிகளை சுவாரஸ்யமாக தொகுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் கணேஷ் சிவா. எழுதி இயக்கியிருக்கும் ஸ்ரீ கணேஷ் சொந்த வீடு என்ற கருவை வைத்துக்கொண்டு நடுத்தர குடும்பத்தினர் தங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளும் திரைக்கதையை மொத்தத்தில் 3BHK கனவு மேம்பட வைக்கும்.